டெக்கரேஷன் முடிச்சுட்டு அடுத்த பண்டம் சுடுறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோங்கிற லிஸ்ட் எல்லாம் போட்டு பண்டமாக தேங்காய் பால் முறுக்கில் இருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சு நல்லா தேங்காய் பால் ஊற்றி அரைச்சி இந்த உளுந்து பொடியை அரிசி இதில் போட சொன்னாங்க. நானும் ஒரு வடிகட்டியாக வச்சு அரிக்கிறேன், கீழே பொடியே வரல. அப்புறம் தான் ஐயோ அந்த பெரிய இதில் போட்டு அரிக்கணும்னு சொல்லி போட்டு அரிச்சு எல்லாத்தையும் கிண்டுறேன். பிசுன்னு ஓட்டுது. அப்புறம் திருப்பியும் மாவை வறுத்து கொட்டி எனக்கு மொத்தமாக வரவும் வரல. அதனால் 3 பங்காக பிரித்து எடுத்து உருட்டி மாவு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் என்னமோ டெய்லி முறுக்கு போடுற மாதிரி அத்தனை புளிகிறது வச்சுருக்கேன். எதுக்கு மூடி எதுனே தெரியாமல் மாற்றி மாவை உள்ள போட்டு கரெக்ட் காம்பினேஷனில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என் மனம் போல் சுற்றுறேன். இந்தா பாருன்னு அழகாக சுற்றி எடுத்து போட்டேன். ஆனால் மிக்ஸி அப்பப்போ ஆஃப் ஆகிட்டதுனால ஒழுங்காகவே மாவு அரைக்க முடியல. சாப்பிட்டு பார்த்ததுல லைட்டாக நரன்னு இருந்துச்சு. ஆனால் அது ஏன் மிஸ்டேக் இல்லை, மிக்ஸி தான் ப்ராப்ளம். கிரைண்டராக இருந்தால் நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லாம் ஒழுங்காக வந்த உடனே எனக்கு திமிராயிட்டு. இப்போ பாரு அண்ணன் அப்படியே எண்ணெயில் போட போகிறாருன்னு போட்டேன். அது சூடு எனக்கு வரவே இல்லை. அப்புறம் நியூஸ் பேப்பர் தான் லாக்கின்னு சொல்லி பட்டுன்னு அதில் போட்டு எடுத்தாச்சு. சில இது பார்க்க சீனா நாட்டு ரக பாம்பு மாதிரி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரு கையில் உடைக்க லைட்டாக கஷ்டமாக இருந்தாலும் கொஞ்சம் ப்ரெஷர் போட்டு உடச்சி சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு.